வணக்கம்மா. நான் ஷார்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸாக நடக்க போது சொல்லியிருந்தேன். எல்லாருமே எப்படி எப்படின்னு கேட்டிருந்தீங்க. டவுட் சைட்லேருந்து தெளிவான ஒரு பதில் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷார்ட் வந்து இனிமேல் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து நீங்கள் ஆடியோ வந்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி ஹெட்செட்டில் போட்டு தான் நீங்கள் வந்து ஆடியோ வந்து எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எழுதின ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைப் படிக்கிற மெத்தடில் உடனே வந்து அந்த சாஃப்ட்வேரே உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிடும். இதுக்கு வந்து மேன்மேட் கரெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹெட்செட் போட்டு நம்ம கேட்கும்போது ஆடியோவில் நம்மளுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அது ஒன்று வந்து இதில் அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குது. மற்றபடி வந்து ஷார்ட் எக்ஸாம் வந்து இப்போ உடனே மாறுதா அப்படின்னு கேட்டால், நெக்ஸ்ட் எக்ஸாம்லேருந்து இந்த முறையும் நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது நீங்கள் பழையபடி லெட்டர் அந்த ஹேண்ட் ரிட்டனாகவும் எழுதலாம். இன்னொன்று வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸுங்கிறது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்காங்க. செகண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஸ்க்ரீன் டிஜிட்டல் எவால்யூஷன் மூலமாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங் பற்றி நிறைய வந்து கேட்டிருந்தீங்க. டைப் ரைட்டிங் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட் பேப்பர் ஷார்ட் மாதிரியே தான். சாஃப்ட்வேரே உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் கால்குலேட் பண்ணி சொல்லிடும். பேப்பர் 2 வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து இன்சர்ட் டேபிள் ஃபார்மட் 2ல வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் அடிக்கிற மாதிரியும், நம்பர் 2 வந்து ஜிஓ லெட்டர்ஸ் எப்படி வந்து நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து தெளிவான பதில். இப்போவுமே மாணவர்கள் வந்து இதில் விழிப்புணர்வு பெற்று நீங்கள் படிக்கிறது வந்து எந்த வேலை படிக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுங்கம்மா. மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது பெனிஃபிட் இல்லையா அது பெனிஃபிட் இல்லையாலாம் கேட்காதீங்க. எல்லாமே பெனிஃபிட் தான். ஆனால் நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் தான் யோசிக்கிற இடத்துல இருக்கீங்க. நம்ம இதை பற்றி ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் டைப் ரைட்டிங் 2027 வரை தான் நம்மளுக்கு உண்டு. ஷார்ட் வந்து எது வரை அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ரெண்டுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்யூட்டருக்கும் என்ன செஞ்சுக்கோங்க, ப்ரிப்பேர் ஆகிருக்கோங்க. மற்ற எந்த டவுட்டுனாலும் கமெண்டில் கொடுங்க. இன்னொன்று வந்து டவுட் வந்து இதை வந்து நீங்கள் வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் மாணவர்கிட்ட சொல்லி மாணவர்களை அதுக்கு தயார்படுத்துங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேம்மா. தேங்க்யூ ஆல்.